அடுத்து வந்து நம்ம அடிப்படையான ஒரு verb ஃபார்மை பற்றி பார்க்க போகிறோம். I, he, she, it, you, we, they இதை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இது ஒன்னொன்னுத்தருடைய அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐன்னா என்ன? நான். ஹீன்னா அவன் இல்லை அவர் கூட சொல்லலாம். யூ நீ அல்லது நீங்கள். we அப்படின்னா என்ன? நாங்கள் இல்லை நாம். ஷீனா என்ன? அவள் இல்லை அவர். தே அவர்கள். இட்னா என்ன? அது. இப்போ நான் அடுத்து என்ன சொல்ல போறேன்னா, ஐ அப்படிங்கிற வார்த்தையோட ஆம் அப்படிங்கிற ஹெல்பிங் verb வரும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மாணவன். ஹீ ஷீ இட் அப்படிங்கிற வார்த்தைங்களோட இஸ் அப்படிங்கிற verb வரும். உதாரணத்துக்கு he is a student. அவன் ஒரு மாணவன். she is a student. அவள் ஒரு மாணவி. it is a cat. அது ஒரு பூனை. you, we, they அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ற verb வந்து are. உதாரணத்துக்கு you are a student. நீ ஒரு மாணவன். we are students. நாங்கள் மாணவர்கள். they are students. அவர்கள் மாணவர்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா என்னன்னா, நான் என்னை பற்றியோ இல்லை நாங்கள் எங்களை பற்றியோ சொல்லிக்கும்போது யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். ஐ விங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். யூ அப்படிங்கிறது செகண்ட் பர்சன். ஹீ ஷீ இட் தே அப்படின்னு சொல்கிறது வந்து தேர்ட் பர்சன். இப்போ ஐ என்பது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். வி அப்படிங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இரண்டுக்குமே யூ அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட் இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். தே தேர்ட் பர்சன் ப்ளூரல். இப்போ நம்ம இன்னும் நிறைய உதாரணங்கள் மூலம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி புரிஞ்சுக்கலாம். மோகன் இஸ் அ சிங்கர். மோகன் ஒரு பாடகர். இந்த வாக்கியத்தில் மோகன் அப்படிங்கிற அந்த நவுன் வந்து ப்ராப்பர் நவுன். இஸ் அப்படிங்கிறது தான் verb. சிங்கர் அப்படிங்கிற வார்த்தை காமன் நவுன். இந்த வாக்கியத்திலிருந்து நாம் மோகனின் தன்மையை தெரிந்து கொள்ளலாம். மோகன் யார்? மோகன் ஒரு பாடகர். ராம் இஸ் a ரிச் பர்சன். ராம் அப்படிங்கிற அந்த வார்த்தை ப்ராப்பர் நவுன். பர்சன் அப்படிங்கிறது ஒரு நபரை குறிக்கிறதுனால அது காமன் நவுன். இப்போ ரிச் அப்படிங்கிற வார்த்தை பணக்காரர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த வார்த்தை அட்ஜெக்டிவ். இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த வாக்கியத்தில் எது verb? இஸ். ஏன்னா அதுதான் ராமுடைய தன்மையை குறிக்கிறது. ஏ அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆர்டிக்கிள். ராம் ஒரு பணக்கார மனிதர். இதிலிருந்து ராம் ஒரு பணக்காரர் என்ற ராமின் நிலையை தெரிந்து கொள்கிறோம். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டை இப்போ பார்க்கலாம். ரவி இஸ் அ ரைட்டர். ரவி ஒரு எழுத்தாளர். இந்த வாக்கியத்தில் ரவி அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். இஸ் அப்படிங்கிற வார்த்தை verb.
இந்த வாக்கியத்திலிருந்து நாம் ரவியின் தன்மையை தெரிந்து கொள்றோம். ரைட்டர்னா என்ன? எழுத்தாளர். ரவி ஒரு எழுத்தாளர். சரி, இன்னொரு எடுத்துக்காட்ட பார்க்கலாம். கமல் இஸ் ரைட்டிங் a letter. இதுல கமல் அப்படிங்கிற வார்த்தை ப்ராப்பர் நவுன். is writing அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதி கொண்டு. இந்த வார்த்தை தான் செய்யும் செயலை குறிக்குது. அதனால இது verb. லெட்டர் அப்படின்னா கடிதம். இப்போ கமல் இஸ் ரைட்டிங் அ லெட்டர் அப்படின்னா கமல் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். இதுல கமல் செய்யும் வேலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கமல் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார். இப்போ முதல்ல பார்த்த எடுத்துக்காட்டுல ரவி இஸ் அ ரைட்டர் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா ரவி ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற உதாரணத்தை பார்த்தோம். அதுல ரவி அப்படிங்கிறவரு யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ரவி ஒரு எழுத்தாளர். ஆனா அடுத்த எடுத்துக்காட்டு கமல் இஸ் ரைட்டிங் அ லெட்டர் அப்படிங்கிற வாக்கியத்துல கமல் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ முதல் எடுத்துக்காட்டுல நிலையை குறிக்கும் ஒரு வாக்கியம் அது. இரண்டாவது எடுத்துக்காட்டு ஒரு செயலை குறிக்கும் வாக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஹெல்பிங் வெர்ப்ஸ். am, is, are, was, were, had, have, has, do, does, did. இந்த வார்த்தைகள்லாம் ஹெல்பிங் வெர்ப்ஸ். இப்போ இது நம்ம ஏன் ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு ஹெல்பிங் வெர்ப் தனியாக ஒரு தன்மையை தான் குறிக்க முடியுமே தவிர ஒரு செயலை குறிக்க முடியாது. am, is, are, have, has, do, does ஆகிய இந்த வார்த்தைகள் நிகழ்காலத்தை குறிப்பிட பயன்படுத்தும் ஹெல்பிங் வெர்ப்ஸ். was, were, had, did அப்படிங்கிற வார்த்தைங்க கடந்த காலத்தை குறிப்பிட பயன்படுத்தும் ஹெல்பிங் வெர்ப்ஸ். மோகன் இஸ் a student. மோகன் ஒரு மாணவன். இந்த வாக்கியத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மோகன் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இதுல மோகன் அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். இஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஹெல்பிங் வெர்ப். இது மோகனின் தன்மையை குறிக்கிறது. சோ இந்த வாக்கியத்துல இஸ் அப்படிங்கிறது தான் மெயின் வெர்ப். ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்ன? மாணவன். சரி, இதே உதாரணத்தை வேற மாதிரி எழுதலாம். மோகன் இஸ் பிளேயிங் கிரிக்கெட். மோகன் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறான். இந்த வாக்கியத்துல மோகன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற கேள்விக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்குது. மோகன் விளையாடி கொண்டிருக்கிறான். is playing. சோ இந்த வாக்கியத்துல is playing அப்படிங்கிறது தான் verb. அந்த is அப்படிங்கிற ஹெல்பிங் verb playing அப்படிங்கிற வேர்டோட சேரும்போது தான் ஒரு செயலை குறிக்குது. அப்ப மோகன் அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன், is playing அப்படிங்கிறது verb, cricket காமன் நவுன். இப்போ இந்த is அப்படிங்கிற ஹெல்பிங் verb தேர்ட் பர்சன் நிகழ்காலத்தை குறிக்க நம்ம யூஸ் பண்றது. தேர்ட் பர்சன்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். he, she, it, they. ஆனா தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது he, she, it இல்ல எனி சிங்குலர் ப்ராப்பர் நவுன், இது கூட is அப்படிங்கிற ஹெல்பிங் verb தான் யூஸ் பண்ண முடியும். மோகன் is playing cricket. மோகன் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் ப்ராப்பர் நவுன், இது கூட is playing cricket அப்படின்னு அந்த isங்கிற ஹெல்பிங் verb யூஸ் பண்ணியிருக்கோம். he அப்படிங்கிற தேர்ட் பர்சன் சிங்குலர்ல he is playing cricket. she is playing cricket.
சரி, அடுத்தது நம்ம ஆர் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை பத்தி பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே ஆர் அப்படிங்கிற அந்த வேர்டை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். யூ, வி, தே, அதாவது ப்ளூரல்ல யூஸ் பண்ணக்கூடியது. இது நிகழ்காலத்தை குறிக்கும். We are going to a shop. நாங்கள் கடைக்கு சென்று கொண்டு இருக்கின்றோம். Are going அப்படின்னா சென்று கொண்டு இருக்கின்றோம். இதுல we நாங்கள் அப்படிங்கிறது pronoun. இந்த வாக்கியங்களை பாருங்க. Ramesh and Suresh are going to the market. We are going to the market. They are going to the market. அப்ப are அப்படிங்கிற அந்த ஹெல்பிங் verb இப்போ நடந்து கொண்டிருக்கும் செயலை plurals வரும்போது யூஸ் பண்ண வேண்டும். We are playing cricket. They are playing cricket. You are playing cricket. We அப்படின்னா நாங்கள். They அப்படின்னா அவர்கள். யூனா என்ன? அது நீங்கள் அப்படின்னு இருக்கலாம், நீ அப்படின்னு இருக்கலாம். அப்போ we, they, you அப்படிங்கிற வார்த்தையை நிகழ்காலத்தில் யூஸ் பண்ணும்போது are அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை தான் அது கூட யூஸ் பண்ணணும். சரி, I am playing cricket. நான் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டு இருக்கிறேன். I அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் வரும்போது am அப்படிங்கிற ஹெல்பிங் verb வரும். am playing விளையாடிக் கொண்டு இருக்கிறேன்.